Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. போர் நடப்பதற்கான எல்லா ஆயுதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. மதத்தின் பேருனால ஒரு படுகொலை. இதை நம்மளுடைய நாட்டின் பிரதம மந்திரி இதை செஞ்சவங்க யாரா இருந்தாலும், எந்த மண்ணில் இருந்து வந்தாலும், இந்த உலகத்துல எங்க போனாலும் நான் பனிஷ் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர நான் பாகிஸ்தானை பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லலை. பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் அவங்களும் தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு அவங்களா நாங்க பண்ணோம் அப்படிங்கிறத அவங்களா ஒத்துக்கிட்டு அவங்களா அதுக்கு உண்டான டிஃபென்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. வார்னு வந்த பிறகு பிஎஸ்எஃபோட போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஐபில மட்டும்தான் பிஎஸ்எஃப். அவங்க they will be pulled back and regular army will go and occupy that. ஆர்ட்லரி ஷெல்லிங் நடக்குதுனாலே இது ஏதோ நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு வழிவகுத்ததே பாகிஸ்தான் தான். என்னைக்கு சிம்லா அக்ரிமெண்ட் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சோ அப்போ சிம்லா அக்ரிமெண்ட்டின் படிதான் காஷ்மீர் என்ற ஒரு விஷயம் இரு நாடுகளின் பிரச்சனையாக இருந்தது. சிம்லா அக்ரிமெண்ட்டே இல்லாதப்போ அது இந்தியாவின் அங்கம். அதை நீ அத்துமீறி பிடித்திருக்க. ஐபிங்கிறது இன்டர்நேஷனல் பவுண்டரி. உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் பவுண்டரி, இது தாண்டி அவங்க நாடு, இது தாண்டி நம்ம நாடு. இன்னைக்கு டிஓகே இருக்கிறது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கமா பாகிஸ்தான் சைடில். இப்போ அந்த சிம்லா அக்ரிமெண்ட்டே இல்லாட்டினா வி ஆர் நாட் அ கிளீன் ரன் டு கோ இன்டு. டாக்டர் கரெக்டாக சொன்னார். நீயே எனக்கு கேட்ட திறந்து விட்டுட்டு உள்ளவான்னு சொல்ற மாதிரி, எப்படி மனிதனுக்கு இந்த நரம்பு இங்க இருக்கும் நரம்பு முக்கியமோ அது மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்த நதிநீரானது முக்கியம். ஸோ அந்த ட்ரீட்டியை நம்ம தள்ளி வைத்ததன் மூலமாக, சஸ்பெண்ட் செய்ததன் மூலமாக நாம் பாகிஸ்தானுக்கு ஒரு விதமான பாடம் புகட்ட வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டோம். ஸோ பாகிஸ்தானோட நிலைமை கவலைக்கிடமாக மாறியுள்ளது. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு இது வரைக்கும் ரெடண்டன்டா இருந்தது. அந்த மாதிரி ஒரு போர்டே இல்லாமையே இருந்தது. இன்னைக்கு பழைய ராச்சி பலோக் யூசியை கூப்பிட்டு அவரை அதுக்கு சேர்மனா போட்டு ஒரு வார் ரூம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இந்த அட்டாக் என்பது டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் அவர் சூசிங். நம்ம எங்க, எப்படி, எப்போ என்பது நாம் தான் தீர்மானிப்போம். ஸோ பாகிஸ்தானின் குறவழியை நார்த்ல இருந்தும் நம்ம நெருக்க ஆரம்பிச்சிட்டோம், சவுத்ல இருந்தும் அவங்களுக்கு மூவ்மெண்ட்டை நெருக்க ஆரம்பிச்சிட்டோம். இட் மைட் பி a limited offensive 36 hours to 72 hours with element of surprise. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு இந்தியா மேல தொடுக்கப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது குறித்து இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்ன, தொடர்ச்சியாக என்ன சூழல் நிலவுது, இது குறித்து தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கும். இதுக்காக சிறப்பு விருந்தினர்கள் இங்க வருகை கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்களும் வந்திருக்காரு. முன்னாள் இராணுவ அதிகாரி கர்னல் திரு கணேசன் அவர்களும் வந்திருக்காரு. வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த தாக்குதல் நடந்து இப்போ சில தினங்கள் கடந்து நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். முப்படைகள் தயார் நிலையில் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். போர் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு சாமானியருக்கும் இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். என்ன நடக்க போகுது சார், உங்களுடைய ஒப்பீனியன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். போர் நடப்பதற்கான எல்லா ஆயுதங்களும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் என்னோட ஒப்பீனியன். நேற்று முப்படை தளபதிகள் ப்ளஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ப்ளஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், பாதுகாப்பு அமைச்சர் இவர்களோடு ஃபஸ்ட்டு கூட்டம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இன்னைக்கு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூடியிருக்கு. அதை தொடர்ந்து சிசிபிஏ கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸோட மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் பார்டரில் மொபிலைசேஷன் நடந்துட்டு இருக்கதை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் அவங்களும் இந்திய இராணுவத்தின் மூமெண்ட்ஸை அவங்க மிட் நைட்லேயே அவங்க சொல்கிறாங்க அது தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு பாகிஸ்தானோட அமைச்சரே சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர்களின் ஆர்ட்டிலரி கன்ஸ் அந்த சைடில் இருந்து அதிகமாக இப்போது முழங்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆர்ட்டிலரி கன்ஸும் இந்த சைட்லேருந்து ஃபயரிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சைன். அதாவது ஆர்ட்டிலரி ஷெல்லிங் என்பது கர்னல் இதை பற்றி விரிவாக சொல்லுவார். ஆர்ட்டிலரி ஷெல்லிங்ன்றது எனிமியோட டிஃபென்சிவ் பொசிஷன்ஸை முதல்ல அதை தகர்க்கிறதுக்கு, சண்டை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆர்ட்டிலரி ஷெல்லிங் நடக்குதுனாலே இது ஏதோ நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அங்கே அசாதாரண சூழல் நிலவிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த ஷெல்லிங் மொத்தமே பிஓகே சைடு அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு என்னோட ஐஎம் கரெக்டாக இருந்தால் நம்மளோட அட்டாக் ஃபார்மேஷன்ஸ், நம்மளோட ஸ்டைல் ஆஃப் அட்டாக், நேச்சர் ஆஃப் அட்டாக், பத்தாயிக்கு டைரக்ஷன் எல்லாமே பிஓகே நோக்கி தான்
இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதுக்கு வழிவகுத்ததே பாகிஸ்தான் தான். ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க சிம்லா அக்ரிமெண்ட் வந்து இனிமேல் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு. என்னைக்கு சிம்லா அக்ரிமெண்ட் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சோ அப்போ சிம்லா அக்ரிமெண்ட்டின் படி தான் காஷ்மீர் என்ற ஒரு விஷயம் வந்து இரு நாடுகளின் பிரச்சனையாக இருந்தது. சிம்லா அக்ரிமெண்ட்டே இல்லாதப்போ அது இந்தியாவின் அங்கம். அதை நீ அத்துமீறி பிடித்திருக்க. அதில் உன்னோட கட்டுப்பாட்டை முறியடிப்பது எங்களின் வேலை. அதுதான் இன்னைக்கு ராணுவம் பண்ணிட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ அது வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் அப்படின்றது ஆயிடுச்சு. சார். உங்களுடைய பார்வையில் சார் என்ன நடக்குது? டாக்டர் சொன்ன மாதிரி there are certain indicators. I will not give it a name of a war. ஒரு offensive, limited offensive இருக்கலாம். It may not be a war. நான் இதை எப்படி கான்டெம்ப்ளேட் பண்ணுறேன், வாட் இஸ் மை வியூ ஆஃப் திஸ் திங் இஸ், அங்கே ஒரு பெரிய மசகர் படுகொலை நடந்திருக்கு. படுகொலை, அதாவது ஒரு மதத்தின் பேர்னால ஒரு படுகொலை தீவிரவாதத்தின் இதில் வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்மளுடைய நாட்டின் பிரதம மந்திரி அவர் வந்து இதை செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த மண்ணில் இருந்து வந்தாலும், இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நான் பனிஷ் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர நான் பாகிஸ்தானை பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லலை. இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, 1990களில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சோவியத்தை டிஸ்இன்டெகிரேட் பண்ணும்போது அப்போ ஆரம்பித்த இந்த டர்ட்டி ஒர்க்கை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் 30 ஆண்டு காலமாக அப்படின்னு அவராக வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஜங்ஷன் இது வரைக்கும் யாருமே பாகிஸ்தான் வந்து பஹல்காமில் செஞ்சாங்க அப்படின்றத எந்த ஒரு இந்தியன் அரசியல்வாதியோ அதிகாரியோ சொல்லலை. அவங்களா வந்து நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அவங்களா வந்து ஒத்துக்கிட்டு அவங்களா வந்து அதுக்கு உண்டான டிஃபென்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ஒன்று சொல்லுவேன், உலக அரங்கில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் தெரியும் டெரரிசம், தீவிரவாதம் என்பது பாகிஸ்தான் என்கிற ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஒரு ஆக்டிவிட்டி. அவங்களுடைய சர்வைவல், அவங்களுடைய ஆர்மியே இந்த தீவிரவாதத்தை நம்பி தான் அந்த ஆர்மி இருக்குது, அவங்களுடைய பவர் எல்லாமே. அது போக இவங்களுக்கு ஈஸியாக டாலர்ஸ் வந்துச்சு. ரீசெண்டாக வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸை எமினன்ட் பர்சனாலிட்டிஸோட ஒரு மீட்டிங் நடந்தது பாகிஸ்தானில். அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டாக்டர் கைசர்னு ஒருத்தர், ஒரு மாதிரி நம்ம டாக்டர் மாதிரி, அவர் ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு அனலிஸ்ட்டு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, there are 2 windows which has been permanently closed for Pakistan. அதான் 2 விண்டோ. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எக்கானமி, இன்னொன்று செக்யூரிட்டி. எக்கானமி எப்படின்னா, இப்போ பாகிஸ்தானோட வளர்ச்சி, நம்ம வந்து நம்மளுடைய பட்ஜெட் வரும்போது நம்ம இந்த இதில் குரோத் இருக்குது, நம்ம 6.5 இருக்குது, 6.7 இருக்குது, நம்மளுடைய ஜிடிபி இவ்வளோ குரோத் ஆகுது அப்படிங்கிறத பேசுவோம். ஆனால் அவங்க எக்கானமி என்னன்னா, நமக்கு உலக அரங்கில் இவ்வளோ கடன் வாங்கி பழைய கடனுக்கு நம்ம திருப்பி கொடுக்கலாம், அதில் என்ன வெற்றி, நாங்கள் வெற்றி அவ்வளோ கடன் வாங்குறதுக்கு சம்மதம் வாங்கிட்டோம். இதைத்தான் அவங்க எக்கானமி இஸ் டோட்டலி க்ளோஸ்ட். இப்போ செக்யூரிட்டி எடுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நம்ம பாகிஸ்தானோட ரெலிவன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்ததுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ரஷ்யா முக்கிய எதிரியாக இருக்கிறதுனால பாகிஸ்தானோட ஆதரவு தேர்ந்தது. டாலர்ஸ் வந்து என்வலப்பில், க்ரீன் என்வலப்பில், ப்ளூ என்வலப்பில் வந்தது. எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி, எல்லாமே பில்லியன்ஸில் வந்தது. they were having a good time. Now the change in geopolitical scenario என்ன ஆகுதுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ரஷ்யா எதிரி கிடையாது, சைனா எதிரின்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது சைனாவோட அலையான பாகிஸ்தான் இஸ் நோ மோர் ரெலிவென்ட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. டாலர் வர்றது நின்று போயிடும். அப்போ செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இப்போ டர்க்கி, சைனா தவிர சவுதி அரேபியா ஓப்பனில் வந்துச்சு, ஐ ஆம் நாட் கோயிங் டு சப்போர்ட் யூ அப்படின்னு. அமெரிக்கா, இட் இஸ் இன் த ஓப்பன், இட் இஸ் இன் த ரைட்டிங் ஆன் த வால், இட் இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட செக்யூரிட்டியும் முடிஞ்சிருச்சு. நீ இந்த மாதிரி தீவிரவாதத்தை வச்சுட்டு ஓனா பண்ணிட்டு இருக்கும்போது அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு இதில் வந்து ஒரு அவங்க பேசினது. இப்போ நம்ம இன்றைக்கி நடக்க போகிற நம்மளுடைய நிலைமைக்கு வருவோம். இது வந்து பாகிஸ்தானோட உள்ளது. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இந்த கன்ஸ், ஆர்ட்லரி கன்ஸை, சக்கர்கட் பல்ஜ், அந்த பஞ்சாபுக்கு அடுத்து ஜம்மு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பல்ஜ் இருக்குங்க, அதுக்கு பேர் சக்கர்கட் பல்ஜ். அது வந்து ஒரு முக்கியமான டேங்க் ரன் உள்ள இடம். இதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்டினன்ட் கேத்தர்பாலுக்கு வந்து பரம்வீர் சக்ரா கிடைச்சது அங்கே தான். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு கன்ஸ் மூவ் பண்ணுறாங்க. அது மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்குன்னா அஃபென்சிவ் கிடையாது. தெர் இஸ் சம் டேர்ம் கால்டு ரிப்போர்ட்ஸ்டேனா அஃபென்சிவ் டிஃபென்ஸ். இந்தியா ஒருவேளை எங்கே நான் தாக்குனாலும் அவங்களுடைய ஆர்ட்ரி சப்ளை, லாஜிஸ்டிக்கல் சப்ளைக்கு வந்து அந்த NH1 வந்து போகுது பார்த்தீங்களா, அதை இன்ட்ரடிக்ட் பண்ணுறது.
டோட்டலி கட் ஆஃப் பண்ணுறது ஜம்மு அந்த இதை அந்த ஒரு இதில் வந்து தே ஆர் மூவிங் தேர் ஆர்மர்டு ஃபார்மேஷன் அண்ட் இது இப்படி ரிலையபிள் சோர்சஸ் நான் நம்பணும் அப்படின்னா தே ஆர் டூயிங் இட். ஆஸ் ஃபார் அஸ் டாக்டர் சொன்ன ஆர்ட்லரி ஷெல்லிங் ஐ ஹேவன் காட் எனி திஸ் திங் இன்ஃபர்மேஷன் ஆன் தட். நான் அதனால் அது மேலே சொல்ல மாட்டேன். ஆர்டி ஷெல்லிங் இஸ் அன் இண்டிகேட்டர் தட் வார் ஹஸ் கமன்ஸ்ட். ஆனால் அது ஆர்டி ஷெல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு காலையில் வரைக்கும் இல்லை. ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர் தான் பண்ணியிருக்காங்க, சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் அக்ராஸ் தி எல்சி எல்லா இடத்துலையும். இன்னும் ஐபி சைடு வரல. எல்சிக்கும் ஐபிக்கும் வித்தியாசம் வந்து நான் இப்போ சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஐபிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி. உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் பவுண்ட்ரி, இதை தாண்டி அவங்க நாடு, இதை தாண்டி நம்ம நாடு. லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஊடால மட்டும் இருக்கிறது. அதுதான் ஷிம்லா அக்ரிமெண்ட்டோட ரெலிவன்சி. 1971 பங்களாதேஷை லிபரேட் பண்ணிவிட்டு அவங்க சரண்டர் ஆகுது, பாகிஸ்தான் ஆர்மி சரண்டர் ஆன பிறகு 72 ஷிம்லாவில் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 71 வாரப்போ நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறி போயிருந்தோமோ அந்த படைகள் நிலை இருக்கு இல்லையா, அந்த லைன் போட்டு அந்த லைனு தான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். இதை தாண்டி நீ அந்த பக்கம் போகக்கூடாது, அங்கிட்டு இருக்கிறவன் எங்கிட்டு வரக்கூடாது. இது லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது அந்த காலகட்டத்தில் வந்தது. இந்த பக்கம் சைனாவோட பார்த்திங்கன்னா வி ஹவ் காட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அங்கேயும் டிமார்க்கேட்டட் பவுண்டரி கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டுமே வேற, இது ஐபி கிடையாது. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து நம்ம மதிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே சிம்லா அக்ரிமெண்ட் தான். இதை தாண்டி நம்ம போகல. இன்னைக்கு பிஓகே இருக்கிறது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அந்த பக்கமாக பாகிஸ்தான் சைடில். இப்போ அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்டே இல்லாட்டினா வி ஆர் நாட் அ க்ளீன் ரன் டு கோயிங் டு. டாக்டர் கரெக்டாக சொன்னார். நீயே வந்து எனக்கு கேட்டை திறந்து விட்டுட்டு உள்ளவான்னு சொல்கிற மாதிரி அவங்களே வந்து அதை இது பண்ணிட்டாங்க. சிசிஎஸ் முடிஞ்சிச்சு, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. ஒரு மீட்டிங் ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. அதில் யார் யார் இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கடுத்து சிசிபிஏ, திருப்பி சிசிஎஸ். இது கூடால இன்னொன்று ஹோம் மினிஸ்டருக்கு கீழே வந்து 3 முக்கியமான பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸோட சீஃப் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. இது ஒரு இண்டிகேட்டர். இது என்ன, ஹோம் மினிஸ்டருக்கும் டிஃபென்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் எது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அண்டு அஸ்ஸாம் ரைஃபிள். இது மிக முக்கியமான பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். இப்போ ஒரு வார் அப்படின்னு வரும்போது, இப்போ நீங்கள் ரெகுலர் ஆர்மி வந்து பார்டரில் மட்டும் இருக்காது, மெட்ராஸ்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் எங்கள் ஆர்மி இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்குது, நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. வி ஹவ் காட் டெப்த் இன்ஸ்டலேஷன்ஸ். இது வந்து நம்ம ரெகுலர் ஆர்மி வார் அப்படிங்கும்போது மொபிலைஸ் ஆகி போகும்போது இந்த இதில் அந்த சாஃப்ட் டார்கெட்ஸை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா? இங்கே உள்ள ஏர்போர்ட்ஸ் யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா? அப்போது வந்து என்ன ஆகும்னா, பிஎஸ்எஃப் ஃபார்வர்டில் இருக்கிறவங்க, டிப்ளாய் இருக்கிறவங்க பின்னாடி இழுக்கப்பட்டுருவாங்க, ரெகுலர் ஆர்மி அங்கே போயிடும். வார்னு வந்த பிறகு பிஎஸ்எஃபோட போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஐபியில் மட்டும்தான் பிஎஸ்எஃப். அவங்க வந்து தே வில் பி புல்டு பேக் அண்ட் ரெகுலர் ஆர்மி வில் கோ அண்ட் ஆக்குபை தட். அப்போ இந்த பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இவங்களுக்கோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, டெப்த்தில் இருக்கிற சாஃப்ட் வல்னரபிள் டார்கெட்ஸ். இப்போ இங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், இங்கே உள்ள முக்கியமான டேம்ஸு, எங்கள் டிஃபென்ஸோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிஷன் டம்ஸ், பியூவல் டம்ஸு, இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறது. ஸோ இதுக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் பொறுப்பு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 71க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்ததில்லை. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்தது என்னென்னா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு. இது வரைக்கும் ரிடண்டண்ட்டாக இருந்தது, அந்த மாதிரி ஒரு போர்டே இல்லாமையே இருந்தது. இன்னைக்கு பழைய சீஃப் அலோக் ஜோஷியை கூப்பிட்டு வந்து அவரை வந்து அதுக்கு சேர்மனாக போட்டு, அதுக்கு கீழே பழைய சதர்ன் ஆர்மி கமாண்டர் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஏகே சிங், அப்புறமா ஏர் மார்ஷல் பிஎம் சின்ஹா, அட்மிரல் மொஹந்தி, இன்னும் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இவங்களை எதுக்கு என்ன ரெலிவன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து இந்த ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இதோட மூமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர், இப்போ ஆர்மி கமாண்டர் இருக்கார், சீஃப் இருக்கார், அவர்கிட்டலாம் போய் இந்த வாருக்கு அப்புறம் கேட்க முடியாது. ஸோ ஆன் தீஸ் லைன்ஸ் வென் தே ஹாவ் டு அட்வைஸ், இவங்கெல்லாம் வந்து மிக மிக டெக்கரேட்டட் ஆஃபீஸர்ஸ். நான் இப்போ சொன்ன ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்களை அந்த போர்டில் ஏன் கொண்டு வந்திருக்காங்க? இட் ஹாஸ் பிகம் ஆக்டிவ். அப்படின்னா ஒரு வார் ரூம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இது ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா இது வார் ரூம் தான் சொன்னேன்னு தவிர வார் வரப்போகுதுன்னு நான் இன்னமும் சொல்லலை. ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இட் இஸ் அ இண்டிகேட்டர் தட் தெர் இஸ் சம்திங் கம்மிங். அது வந்து ஒரு லிமிட்டட் அஃபென்சிவாக இருக்கலாம், அதை வந்து அவங்க எஸ்கலேட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக இருக்கலாம், எது வேணால் எனிதிங் கேன் ஹேப்பன், பட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு டே எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஏர்லியராக ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்டாக் நடந்தது அப்படின்னு 2 பேருக்கும் தெரிய வரும்போது உண்மையிலேயே அது எவ்வளோ சங்கடமாக ஒரு சூழ்நிலையாக இருந்தது சார்?
அடிப்படையாக ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சது வந்து 1 dead, 8, 20, 25, 26, அப்புறம் வேரிங் 28, 30 அப்படின்னு ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது வந்து குறிவைத்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிய வருது. நேச்சர் ஆஃப் அட்டாக்ல நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது, அந்த அட்டாக்கர்ஸ் எங்கே போனாங்க, திடீர்னு வேப்பரைஸ் ஆன மாதிரி அந்த பக்கத்தில் இருந்த காடுகளில் மாயமானார்கள். எந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் அந்த தீவிரவாத தாக்குதலை பாடி கேம் வச்சு அதை வீடியோகிராஃப் எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஜஸ்ட் புல்லட்டை ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறது உண்டு. இது மாதிரி கலுச்சாக் அட்டாக் நடந்திருக்கு, இது மாதிரி பல அட்டாக்ஸ் நடந்திருக்கு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பாடி கேமில் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ தெர் இஸ் அ பர்பஸ். இந்த அட்டாக் வந்து ப்ரீமெடிட்டேட்டட்னா இது இந்த ஸ்டைலில் தான் பண்ணணும், இது ஒரு எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் அட்டாக். இது ஜஸ்ட் நார்மலாக கில் பண்ணுற அட்டாக் மாதிரி இதை எடுத்துக்கூடாது. இது அல்காமியா இஸ்லாமியான்னு சொல்கிற ஒரு அமைப்பு லக்சரில் 1995 இதே மாதிரி டூரிஸ்ட் சென்று லக்சர் ஈஜிப்டில் அவங்க ஒரு பழைய டூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதே ஸ்டைல் ஆஃப் அட்டாக்கு தான் அவங்க கேரி அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அல்கொய்தா இதே ஸ்டைல் ஆஃப் காப்பி புக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஹமாஸ் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஹமாஸ் அக்டோபர் 2023 அக்டோபர் 7 பண்ண அட்டாக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அப்போ அவங்க குழந்தைகள் ப்ளஸ் லேடிஸை 2 பேரையுமே வந்து தாக்குனாங்க, ப்ளஸ் ஆண்கள் பிணை கைதிகளாக பிடித்தது, லேடிஸை வித்தியாசம் பார்க்காம. இந்த ஸ்டைல் ஆஃப் அட்டாக்ல வந்து லேடிஸையும் குழந்தைங்களையும் விட்டுட்டாங்க. பட் ஆண்களை தனிமைப்படுத்தி அவர்கள் இந்துக்களா அல்லது நான் முஸ்லீம்களா என்று பார்த்து அவர்கள் ஆடைகளை அகற்ற சொல்லி அவர்களின் ஆணுறுப்பை பரிசோதித்து அதை வச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் சுட்டு இருக்கார்கள். அதுவும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை சுட்டு கொன்ற விதம் 36 புல்லட் அவர் மூஞ்சியில மாத்திரம் சுட்டிருக்கு. குரூரத்தின் உச்சம். அதாவது திஸ் இஸ் டு ஷோ டு இந்தியன் கவர்மெண்ட் எங்களால் எந்த அளவுக்கு வன்மத்தை காட்ட முடியும், எங்களால் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்க முடியும்னு சொல்றது. அப்போதான் அந்த பர்டிகுலர் விக்டிமோட வைஃப் வந்து என்னையும் சுட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போய் உங்கள் பிரதமர்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போய் பிரதமர்கிட்ட சொல்லு என்ற அதுக்கு அர்த்தம் என்னடான்னா எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறது ஒன்று, ரெண்டாவது உங்கள் பிரதமரால் என்ன கிழிக்க முடியும்னு சொல்லி கேட்கறது ஒன்று. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து அட்டாக் வந்து கொஞ்சம் முன்ன போங்க. அசீம் முனீரோட ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்த பைனரி எடுத்துகிட்டு வந்தோம். இது ஜின்னாவோட பைனரி. இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் கேன் நெவர் ஸ்டே டுகெதர்னு சொல்லி தனிநாடு கேட்ட ஜின்னாவோட அந்த பைனரியை எடுத்துகிட்டு வந்த அதே சுச்சுவேஷனில் 3 நாள் கழித்து இந்த அட்டாக் நடக்குது. நம்ம கலாச்சாரம் ஒன்று இல்லை, நம் வரலாறு ஒன்று இல்லை, நம் மதம் ஒன்று இல்லை, நம் வழிபாட்டு முறை ஒன்று இல்லை, நம் உணவு ஒன்று இல்லை, எல்லாமே ஒன்றில்லை. சரி, அப்போ அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கையாக இந்த அட்டாக் நடந்த பிற்பாடு கொந்தளிப்பு இருந்தது. பெரிய நாடு அச்சம் இல்லை, கோபம் இருந்தது, பழிவாங்கும் எண்ணம் இருந்தது. அந்த பழிவாங்கும் எண்ணத்துக்கு முதல்ல அதுக்கு அச்சாரமாக கவர்மெண்ட் போட்ட பதில் தாக்குதல் என்னன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அபயன்ஸில் வச்சுதான், கேன்சல் பண்ணல, அபயன்ஸில் வச்சுருக்காங்க. அபயன்ஸில் வச்ச உடனே பாகிஸ்தானோட ஜீவாதாரம், அவங்களோட ஜெகுலர் வெயின் அப்படின்வாங்க, எப்படி மனிதனுக்கு இந்த நரம்பு இங்கே இருக்கும் நரம்பு முக்கியமோ அது மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து இந்த நதிநீரானது முக்கியம். அவங்களோட கிட்டத்தட்ட 90% பாப்புலேஷன் இந்த நதிநீரை நம்பி இருக்கு, இந்த 3 நதிகளை நம்பி இருக்கு. ப்ளஸ் அவங்களோட 16 மில்லியன் ஹெக்டேர் விளைநிலங்கள் இதை நம்பி இருக்கு. இப்போ கரெக்டாக அவங்களோட காட்டனோட ஷோயிங் சீசன், அதாவது அவங்க விதைக்கிற காலம். இந்த காலத்தில் தண்ணியை நம்ம ஏற்றலாம், இறக்கலாம், அனுப்பலாம், ஃப்ளட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரீட்டியை நம்ம வந்து தள்ளி வைத்ததன் மூலமாக, சஸ்பெண்ட் செய்ததன் மூலமாக நாம் பாகிஸ்தானுக்கு ஒரு விதமான பாடம் புகட்ட வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டோம். அதை தொடர்ந்து பொருளாதார தடைகள், பல்வேறு தடைகள், உதாரணத்துக்கு வாகா அட்டாரி பார்டரை மூடணும். அதால் தக்காளி, வெங்காயம், பல்வேறு பொருட்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா காய்கறிகள்,
அது வழியாக போயிட்டு இருந்தது. பார்மசூட்டிக்கல் இன்னைக்கு பாகிஸ்தானில் வந்து பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து கவலைக்கிடமாக இருக்குது. 40% ஆஃப் தி பார்மசி ப்ராடக்ட்ஸ் வந்து தே ஆர் ஃபேஸிங் ஷார்ட்டேஜ். அவங்களுக்கு இல்லை, தட்டுப்பாடு வந்துடுச்சு. ஸோ பாகிஸ்தானோட நிலைமை கவலைக்கிடமாக மாறியுள்ளது. இன்னொரு பக்கம் கடல் வழியாக நம்மளோட கடற்படையை வச்சு ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் போச்சுன்னா ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் போகாது. இட் இஸ் அ ஃப்ளோட்டில்லா அப்படின்வாங்க, ஆர்மடான்னு கூட சொல்லுவாங்க. அதை அட்லீஸ்ட் 10-15 கப்பல்கள் ஒன்றாக போகும். மெசைல் போட்ஸு, ஃப்ரிகேட்ஸு, டெஸ்ட்ராயர்ஸு, ஆயில் கண்டெய்னரு எல்லாம் ஒன்றா போகும். ஒன்றா போய் அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் மாத்திரம் 25 விமானங்கள் இருக்கும். இது முற்றுகையிடும்போது அந்த கராச்சி ஹார்பருக்குள் எந்த கப்பலும் வர முடியாது, எந்த கப்பலும் வெளியே போக முடியாது. ஸோ பாகிஸ்தானின் குறவெளியை நார்த்தில் இருந்தும் நம்ம நெருக்க ஆரம்பிச்சிட்டோம், சவுத்தில் இருந்தும் அவங்களுக்கு மூமெண்ட்டை வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டோம். வெஸ்ட் சைடு ஆல்ரெடி பலூச்சிஸ்தானில் அவங்களுக்கு கலவரம் மூண்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு மூமெண்ட் இல்லை. பாகிஸ்தானோட நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருந்து சவுத்துக்கு தான் இருக்கும். இந்தியா மாதிரி அகண்டு விரிந்த நாடு இல்லை. நம்மளோட ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆக்சிஸும் நார்த் டு சவுத் ஆக்சிஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பாகிஸ்தான் அப்படி இருக்காது. நார்த்தில் இருந்து சவுத்துக்கு வந்து அதிக லென்த்து, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போகிற லென்த் வந்து ஒரு குறுகிய பகுதியில் வந்து வெறும் 400 கிலோமீட்டர் தான் பாகிஸ்தான். ஸோ அப்போ சப்போஸ் இந்தியா ஒரு அட்டாக் நடத்தணும், நான் நடத்துன்னு சொல்லலை, அப்படி ஒரு அட்டாக் நடத்துது அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் எங்கே போவாங்க? ஒன்று பலூச்சிஸ்தானுக்குள்ளே உள்வாங்கணும். ஆனால் பலூச்சிஸ்தானில் கலவரம் மூண்டு இருக்கு. இந்தியாவில் வந்து எல்லா ஆர்மியோட செட்டப், அதாவது நம்மளோட சிஸ்டம் வந்து கமாண்ட்ஸ் பேஸ்ட் இருக்கும். சதர்ன் கமாண்ட், நார்தர்ன் கமாண்ட், ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், சென்ட்ரல் கமாண்ட், இது மாதிரி கமாண்ட் இருக்கும். அது வந்து ஸ்டாட்டிக் ஃபார்மேஷன், நிரந்தரமாக இருக்கிறது. அது கீழே வந்து சப் ஏரியா இருக்கும், அது கீழே வந்து கோர் கமாண்ட்ஸ் இருக்கும். பாகிஸ்தான் வந்து அந்த மாதிரி ஸ்டாட்டிக் கமாண்ட்ஸே இல்லை, எல்லாமே ஆப்ரேஷனல் கமாண்ட்ஸ், ஃபீல்ட் கமாண்ட்ஸ் தான். கோர் ஃபார்மேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கோர்ன்றது வந்து 55,000 பேர்லேருந்து 70,000 பேர் வரைக்கும் கூட போகலாம் ஒரு கோர் ஃபார்மேஷன். அதுலேயே ஆர்ட்லரி, பீரங்கிகள், இன்ஃபேண்ட்ரி எல்லாமே அடக்கும். பாகிஸ்தானில் இருக்க 10 கோர், 10 கோரில் 2 கோர் இன்னைக்கு கைபர் பக்தூன்வால உள்ள நடந்துட்டு இருக்கிற கலவரத்தில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஃபுல்லாக அதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோர் ஆனது வந்து குவட்டால வந்து பலூச்சிஸ்தானோட கலவரத்தை பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு கோர் சிந்துல பிரச்சனை ஆல்ரெடி தொடங்கிருச்சு, அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6 கோர் தான் கண்ட்ரோலில் இருக்கு. அதுலேயும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவங்களால சண்டை போட முடியுமா, அவங்களால இந்த டோட்டல் பார்டர் பிஓகே உட்பட மொத்த பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் இந்த ஃபோர்ஸை மொபைலைஸ் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து இந்த சண்டையை வேண்டாம் என்று தான் நினைக்கும். ஆனால் ஆஸ் இ செட் இட் கேன், நம்மளோட 2008 டாக்டரின் ஒன்று இருக்கு, கோல்ட் ஸ்டார்ட் வார் டாக்டரின். அதன்படி there is a chance for a limited offensive. 36 மணி நேரத்தில் இருந்து 72 மணி நேரம் வரை இந்த சண்டையானது இருக்கலாம். அண்ட் this war will be, இந்த அட்டாக் என்பது டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் அவர் சூசிங். நம்ம எங்கே, எப்படி, எப்போ என்பது நாம் தான் தீர்மானிப்போம். துல்லியமான தாக்குதல்களாக இருக்கும். அது இல்லாமல் நாம் தாக்க வேண்டியது அவங்க கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாக்கலாம், அவங்க தீவிரவாத கேம்புகளையும் தாக்கலாம். ஏன், அவங்க அரசியல் தலைமையகத்தோட பாகிஸ்தானுக்கு முக்கியமான தலைமை என்பது இராணுவ தலைமையகம். அதனால தான் ஆசிம் முனீர் 5 நாளாக 1 வாரமாக எங்கே போனார்னே காணோம். இஸ் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். ஸோ அவங்களோட ஆர்மியோட மொத்த தலைமையகத்தை தகர்க்கிற விதமாகவும் இருக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இட் மைட் பி அ லிமிட்டட் அஃபென்சிவ் 36 hours to 72 hours with element of surprise. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது.